வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பரிசிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து தலைப்பு தும்பை சித்தர். தும்பை சாமி என்று ஒருவர் அட்டமா சித்தி பெற்றிருந்தார். இறை நேசமும் இறை தேடுதலும் உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார். ஆசிரமம் என்று எதுவும் அமைத்து கொள்ளாமல் வழிபோக்கிலே வாழ்வை நடத்தி வந்தார். ஒருமுறை தேங்காய்பட்டினம் என்ற ஊரில் அவர் பிரவேசித்த போது அங்குள்ள யாருக்கும் அவரை பற்றி தெரியவில்லை. இதனால் யாரும் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்தனர். தும்பை சாமியோ கடற்கரை பக்கம் வந்து படுத்து கொண்டார். உச்சி வெயில். அதை சட்டை செய்யாமல் இரவு நிலவில் கிடப்பது போல் அவர் கிடப்பதை பார்த்தவர்கள் அவர் மனநலம் குன்றியவராக இருக்கும் என்று நினைத்து ஒதுங்கி நடந்தனர். உண்மையிலேயே மனநலம் குன்றிய ஒருவன் அவர் பக்கம் வந்து நின்று உளறியபடி உடம்பை குலுக்கி குதித்து ஆடியபடி நின்றான். அவனை பார்த்து தும்பை சாமி ஆடாமல் நில் என்றார். அவனும் அசையாமல் நின்றான். இனி நீ இந்த மாதிரி கிழிந்த உடையெல்லாம் அணியாமல் நல்ல உடை அணி என்றார். அவனும் தலை அசைத்தான். கடலில் குளித்துவிட்டு வீட்டில் போய் நல்ல உடை அணிந்து விட்டு வா என்றார். இதற்கும் அவன் தலை ஆட்டினான். இனி உன் ஒரே உறவு நானே என்றார். அவன் சிரித்தபடி ஓடிப்போய் அவர் பாதங்களை கட்டி பிடித்து முத்தமிட்டான். அப்போதே அவனுக்குள் இவர் மட்டும்தான் என் உறவு என்ற உணர்வு உண்டானது. கடலில் குளித்துவிட்டு நேராக வீட்டில் போய் புது உடைகளை தேடி அவன் அணிவதை பார்த்த பெற்றோர் ஆச்சரியப்பட்டனர். அவன் நடவடிக்கை அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. அவன் தாய் அவன் கையை பிடித்து, ஏன் இந்த புது ஆடைகளை குலைத்து போடுகிறாய் என்றாள். அவன் பதில் பேசாமல் உடை அணிந்து கொண்டிருக்க, நான் உன் அம்மா கேட்கிறேன், பேசாமல் இருக்கிறாயே என. நீ என் அம்மா அல்ல என்றான். மனநலம் குன்றியவன் பேச்சாக அப்போது அவன் அம்மாவிற்கு தோன்றியது. அவன் அக்கா அவனை தடுத்து, துணியை குலைத்து போடாதே, இந்தா கிழிந்ததை போடு என்று நீட்ட, அவன் அவளையும் கண்டுகொள்ளாது உடையை சரி செய்ய, டே தம்பி உனக்கு என்ன ஆச்சுடா என கேட்க, நான் உனக்கு தம்பி இல்லை என்றபடி வீட்டை விட்டு வெளியேறினான். அவனிடம் மாற்றத்தை கண்ட தாயும் மகளும் அவனை அழைத்தபடி பின்தொடர மற்றவர்களும் அவர்களோடு தொடர்ந்தனர். மனநலம் குன்றிய நிலையில் பார்த்து பழகியவர்களுக்கு இப்போது ஒழுங்காக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மூளை கோளாறு ஆகிவிட்டதோ என்றபடி அவனை பின்தொடர்ந்தனர். தும்பை சாமி படுத்திருக்க பக்கத்தில் வந்து நின்று வணங்கி அவர் கால்களை இப்போது முத்தமிட்டான். குருவை உணர்ந்தவர்களின் வெளிப்பாடு இது. இதை தெரிந்தோ தெரியாமலோ அவன் செய்ய ஆரம்பித்தான். ஊர் மக்கள் சூழ்ந்து கொண்டனர். மனநலம் பாதிக்கப்பட்டவனின் உறவினர்கள் தும்பை சாமி தங்கள் பையனை வசியம் செய்து விட்டதாகவும் அவன் தங்களை எல்லாம் உறவே இல்லை என்று கூறுகிறான் என்றனர். ஊர் மக்கள் அவன் முன்னிலும் இப்போது இயல்பாக இருப்பதை உணர்ந்து தும்பை சாமி நல்லது செய்திருப்பதாக பாராட்டினர். ஊர் பஞ்சாயத்து கூடியது. தும்பை அந்த பையனை அவர்கள் குடும்பத்திடம் ஒப்படைக்க வேண்டினர். அவனோ என் ஒரே உறவு இவர் மட்டுமே என்று தும்பை சாமியை கை காட்டினான். தும்பை சாமி அவன் என்னை உறவாக்கி கொண்டான், நான் என்ன செய்வது என்றார். ஊர் தலைவர், நீ அவனிடம் நான் உன் உறவல்ல என்று சொல்லு என்றார். நான் மட்டுமே அவனுக்கு உறவாக இருக்கும்போது அவனை எந்த கோளும் தீண்டாது. என் உறவை துண்டித்தால் கோள்கள் தன் கர்மாவை நடத்தும் என்றார். அவன் குடும்பத்தினரும் ஊர் தலைவரும் நகைத்தனர். ஊர் தலைவரோ சிரித்தபடி, இதுவரை அவன்தான் மனநலம் குன்றியவன் என நினைத்தோம், இப்போது நீயோ அவனை விட மோசமாக இருக்கிறாயே என்றார். சரி, அவனுக்கு அவர்களை உறவாக இருக்கட்டும் என்றார் தும்பைசாமி. அந்த பொழுதே அவன் தன் உடை முழுக்க அவிழ்த்து கீழே போட்டபடி உளறிக்கொண்டே துள்ளி குதித்து ஆட ஆரம்பித்தான். பார்க்க கொடுமையாக இருந்தது. ஆனால் அவன் உறவுகளோ அவன் தங்களுக்கு திரும்ப கிடைத்து விட்டதாக மகிழ்ந்தனர். தும்பைசாமி தேங்காய்பட்டினத்தை விட்டு வெளியேறினார். உறவுகள் தங்கள் சுகத்தை மட்டுமே தேடுகின்றனர். நல்ல வசதியான அந்த குடும்பத்தில் சொத்தை கபலீகரம் செய்ய அவனை பலிகொடுக்க அவர்கள் தயாராக இருந்தனர். மனிதர்களும் தங்களுக்கு நோய் தன்
சேர்ந்தவர்களாலேயே உண்டாகிறது என்பதை உணரவில்லை. எப்போது குருவை மட்டுமே தன் ஒரே உறவாக நினைக்கிறானோ அப்போது கர்ம நோயிலிருந்து தப்பி விடுகிறான். வாழ்வோம், வாழ்விப்போம்.